வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் கோதுமை மாவு வைத்து செய்யும் பிடி கொழுக்கட்டைக்கு 1 கப் கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் மிதமான தீயில் கோதுமை மாவு நன்றாக வாசம் வரும் வரை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கோதுமை மாவை நன்றாக வறுத்து செய்தால்தான் கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். இது ஒரு 4 முதல் 5 நிமிடத்தில் நன்றாக வறுபட்டு வந்துவிடும். எப்பொழுதும் நாம் அரிசி மாவு வைத்து கொழுக்கட்டை செய்வோம். இது சற்று வித்தியாசமாக மிக சுவையாக இருக்கும். கோதுமை மாவு நன்றாக வறுபட்டு விட்டது. இப்பொழுது இதை நாம் வேறு ஒரு பிளேட்டிற்கு மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் கோதுமை மாவிற்கு 1 கப் வெல்லத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் 1 டம்ளர் தண்ணீரை கொதிக்க வைத்து எடுத்துள்ள வெல்லத்தை அதில் போட்டு கரைக்க வேண்டும். நாம் 1 கப் வெல்லத்திற்கு 1.5 டம்ளர் தண்ணீர் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். நாம் 1 கப் கோதுமை மாவு எடுத்தால் 1 கப் வெல்லமும் 1.5 கப் தண்ணீரும் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் தண்ணீரில் நன்றாக கரையவும் நாம் வேறு ஒரு கடாயில் வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தை ஒரு கடாயில் வடிகட்டி ஊற்றவும் நாம் இதனுடன் சுக்கு ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்க்க வேண்டும். சுக்கு ஏலக்காய் பொடி சேர்ப்பதால் மிக சுவையாக இருக்கும். இப்பொழுது இதனுடன் 1 ஸ்பூன் நெய் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். நெய் சேர்த்த பின் நாம் வறுத்த எள் 1 ஸ்பூன் சேர்க்க வேண்டும். நாம் எள் சேர்த்த பின் கோதுமை மாவை மிதமான தீயில் வைத்து மெதுவாக சேர்க்க வேண்டும். கோதுமை மாவு சேர்த்த பின் நாம் மெதுவாக கிளற வேண்டும், கெட்டிப்படாமல். நாம் சுக்கு ஏலக்காய் பொடி போட்டதால் அந்த வாசனையே அமர்க்கலமாக இருக்கும். 1 நிமிடத்திலே நன்றாக கெட்டிப்பட்டு வந்துவிடும். நாம் இதை கைவிடாமல் கிளறி கொண்டே இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நன்றாக வெந்து வந்துவிட்டது. இந்த சமயம் நாம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளற வேண்டும். நெய் ஊற்றி கிளறியவுடன் இதனுடன் 1 கப் தேங்காய் துருவல் நாம் சேர்க்க வேண்டும். நாம் தேங்காய் துருவல் வறுத்தும் சேர்க்கலாம், அப்படியே சேர்த்தாலும் அருமையாகவே இருக்கும். இந்த அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நன்றாக கிளறி நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை மாவு அருமையாக ரெடியாகிவிட்டது. மூடி போட்டு ஒரு 15 நிமிடம் ஆற விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நன்றாக ஆறிவிட்டது. இப்பொழுது நாம் இதை கொழுக்கட்டையாக இட்லி தட்டில் வேக வைத்து எடுக்கலாம். நாம் இப்படி சிறிய பிடி கொழுக்கட்டையாக அனைத்தையும் பிடித்து இட்லி தட்டில் வேக வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து கொழுக்கட்டையும் இதேபோல் நாம் பிடித்து வைத்து கொள்ளலாம். 10 நிமிடம் ஆவியில் வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். நம் கொழுக்கட்டை மாவு சற்று தளர்வாக இருந்தால் கோதுமை மாவு 1 ஸ்பூன் சேர்த்து பிசைந்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை நன்றாக வெந்து வந்துவிட்டது. ஆறவும் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பிடி கொழுக்கட்டை ரெடியாகிவிட்டது. இது ஆறினாலும் சாஃப்டாகவே இருக்கும். நாம் கோதுமை மாவு வைத்து செய்ததால் மிக ஆரோக்கியமானதாக இருப்பதோடு குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இருக்கும். இது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.